ஹே ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தேன்ல, அதுக்கு ரீசன் என்னன்னு நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அண்ட் எக்ஸாமும் எனக்கு முடிஞ்சுடா. ஸோ அதனால் வீடியோ வரும், நம்பலாம். ஓகேடா. அண்ட் நான் இங்கேனே சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் பிடிக்காட்டி தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்துட்டு போய் தேவையில்லாமல் எதுக்கு ரிப்போர்ட்லாம் பண்ணுறீங்க? எனக்கு புரியல. எனக்கு எந்த கமெண்ட்ஸும் அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்தே இல்லை. ஸோ யாருமே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு யாரும் சொல்லவும் இல்லை. சொல்லாமல் வீடியோவை ரிப்போர்ட் பண்ணுறீங்க எதுக்குன்னு எனக்கு புரியல. ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கமெண்ட் பண்ணி சொல்லுங்கடா. ஆனால் அதே மாதிரி தான், இப்போது ஒரு எஃப்எஃப் போட்டால் அதுக்கான ரீச்சும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கமெண்ட்ஸும் யாரும் பண்ண மாட்டேறீங்க. அப்புறம் எப்படி எனக்கு வீடியோ போடணும் ரெகுலராக அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் தாண்டா வீடியோ போட முடியும். ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் இதில் யாராவது ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா ஐம் ரியலி சாரி. ஸோ பிடிச்சா பாருங்கள், பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேடா. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. அண்ட் இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க, நான் சீக்கிரமாக போட்டுறேன், பிஎம்மும் சீக்கிரமாக போடுறேன். ஓகேடா. ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டைட்டில் என்னென்னா யூ ஆர் மை இன்ஃபினிட்டி. ஓகேடா. ஸோ இதுக்கு இன்ட்ரோலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். நீங்கள் அப்படியே அறக்க பறக்க எழுந்து கிளம்பிட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் மிரர் அது மேலே பார்த்தா ஜங்குக்கோட ஃபோட்டோ. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நான் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப என் பக்கத்தில் உட்காந்துருந்தான் இந்த பையன். இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஐடல். என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. எல்லாமே கனவு மாதிரி இருக்குது. இப்போது அவனோட கான்சர்ட்டுக்கு நான் கிளம்பி போக வேண்டியதாக இருக்குது. என்ன ஞாபகம் இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. 2 நாள் என்னை பார்த்து சிரித்தான், அவ்வளோதான். அப்படின்னு நீங்களும் அப்படியே லைட்டாக மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு லைட் பிங்க் கலரில் ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டுக்கிறீங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜங்குக்கோட கான்சர்ட் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே வெளில கீழே ஸ்கூட்டியில் நின்றுட்டுருக்கா. ஒய்யன் இவ்வளோ லேட்டாடி வருவ? நானே நர்வஸாக இருக்கேன். எனக்கு ஜேகே கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குடி. என் கிளாஸில் படித்தப்போ விட்டுட்டேன், என் காலேஜில் படித்தப்பையும் விட்டுட்டேன். அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் யார் என்னன்னு எதுவுமே தெரியாது போல இருக்கு. அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான். எனக்கு அவன் கூட ஒரு 4 வார்த்தை பேசினா போதும்டி. நம்ம கான்சர்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக கம்முன்னு ஃபேன் சைன் மீட்டிங் போனால் என்ன? ஒயன் என்னை பைத்தியமாடி, அதுக்கெலாம் லட்சமாக கொடுக்கணும். எங்கே போகிறது? கான்சர்ட்டுக்கே பிச்சை எடுத்து போயிட்டுருக்கோம், மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை திட்டி அப்படியே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ நீங்கள் இப்போ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நார்மலான ஒரு ஒர்க்கு, ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு ஆஃபீஸில். ஸோ எங்கே ஜங்குக்கோட கான்சர்ட் நடந்தாலும் போயிடுவீங்க ஃபஸ்ட் ஆளாக. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அவன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவனுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கா இல்லை அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலை இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் கான்சர்ட் அவனோட அட்டன் பண்ணால் போதும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை திட்டுவான், ஆனால் அவளும் ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் எப்போ எங்கே கான்சர்ட் போட்டாலும் ஃபஸ்ட்டாக கிளம்பி போயிடுவீங்க. ஸோ அந்த 2 டைம் தான் ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிச்சிருப்பான். அதில் நீங்கள் அப்படியே கனவுல மறந்துட்டுருப்பீங்க. ஸோ ரியாலிட்டி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்தா கான்சர்ட்டும் அப்படியே போயிட்டுருக்கு. ஜங்குக்கு ரொம்ப அழகாக இருக்கான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கான், நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்டில். ஸோ ரொம்ப அழகாக இருக்கான். நீங்களும் அப்படியே அவனையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. மித்தவங்களை எழுந்திரிச்சு கத்திகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. ஸோ நீங்கள் அப்படியே அவனோட பியூட்டியில் அப்படியே மெஸ்மரைஸ்ட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வார்த்தையே வரல அவனை பார்க்கவும். அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு அப்படியே அந்த மூமெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஸ்டில் வித் யூ தான் பாடிட்டுருப்பான். ஸோ உங்கள் கூட நல்லா கனெக்ட் ஆகும் அந்த பாட்டு.
நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஜங்குக்கும் மட்டும் இருக்கிற மாதிரி அப்படியே நினச்சி பார்த்துட்டு உட்காந்து கேட்டுட்ருப்பீங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் சாங்கும் முடிஞ்சிடும். ஸோ எல்லோரும் ஆட்டோகிராஃப் அங்கே நின்றுருப்பாங்க. நீங்களும் போயிட்டு அப்படியே ரொம்ப குட்டியாக வேறு இருப்பீங்களா, உங்களுக்கு வந்து அவன் ஃபேஸே தெரியாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோகிராஃபும் வாங்கி கொடுப்பா. ஸோ நீங்கள் எல்லா கான்சர்ட்லேயும் போய் ஆட்டோகிராஃப் வாங்கிடுவீங்க, இந்த கான்சர்ட்லேயும் போய் வாங்கிட்டீங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சிட்ருப்பீங்க. அவனும் அப்படியே உங்களை எட்டி பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். உங்களுக்கா ஐயோ, இப்போது அவன் நம்மள தானே பார்த்தான். ஐயோ ஜேகே, எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது ஜங்குக். அப்போவே ஒன்று ஹை ஸ்கூலில் விட்டமேனு எவ்வளோ நாள் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன் தெரியுமா. என்னால் முடியல அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே உங்களை வெளில கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்படி தான் உங்கள் லைஃபே போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹைபுக்கும் அப்படியே மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற ஜாப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ எப்போ ஃபேன் சைன் மீட் மட்டும் போக மாட்டீங்க, மிச்சம் எல்லா கான்சர்ட்டும் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபைன் டே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் வந்து உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் வேலை பார்த்துட்ருப்பான். ஹே மால்ஃபி, என்ன ஒயன் நெக்ஸ்ட்டு கான்சர்ட் போகணுமா? இல்லை மால்ஃபி, எனக்கு ஜேகே கிட்ட அந்த டைரியை கொடுக்கணுண்டி. எந்த டைரி? அதான்டி இந்த டைரி அப்படின்ட்டு ஒரு குட்டி டைரி ஒன்று, அதை எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அவளும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு சிரிக்கிறதா அவங்கள பார்த்து பாவப்படுறதானே தெரியல. ஸோ ஜங்குக்கோட ஃபோட்டோஸ், அவனோட கோட்ஸு, அவனோட சாங்ஸ், அதோட லிரிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பற்றி நிறைய எழுதி வச்சுருக்கீங்க. ஓயன், நீ எனக்கு குழந்தையாடி, உனக்கு 25 வயசு ஆகுது. அவன் ஒரு ஐடல், நீ ஒரு ஃபேன்கள், அதை மறந்துடாது என்ன. உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. எனக்கு தெரியும்டி, எட்டுற தூரத்தில் இருந்தப்ப நான் அவனை பார்க்கலையே, நான் என்ன பண்ணுறது. ஐயோ, எனக்கு டெய்லியும் நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. என் பக்கத்தில் உட்காந்துருந்த பையன் எனக்கு இவ்வளோ பெரிய ஐடல் ஆகிட்டேன். ஆனால் நான் அவன்கிட்ட எவ்வளோ டைம் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கான் தெரியுமா. அப்போ ஏன் அவனை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஒயன், அப்போ நீ யாரையுமே லவ் பண்ணலடி, நீ அந்த மைண்ட் செட்லேயே இல்லை. விடு, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, விடு. இல்லை மால்ஃபி, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. என் கூட தான் இருந்தான், அவனே போய் மிஸ் பண்ணியிருக்கேனே. மால்ஃபி, இங்கே கிட்ட வாயேன். என்னடி சொல்லு. கிரிஞ்சாக தான் இருக்கும். எனக்கு ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எவ்வளோ நாளாக ஆசை தெரியுமா. வெளியில் சொன்னால் இந்த பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு புரியுது, எனக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியுது. ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒயன், நீயும் டேட் பண்ண சந்தோஷமாக இரு, இதெல்லாம் விட்டுரு என்ன. நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக நல்லா அட்வைஸ் சொல்கிறேன், ஓகே. உன் கூட எல்லா கான்சர்ட்டுக்கும் வரேன், ஃபேன் மீட்டுக்கு கூட ஒரு நாள் போகலாம், விடு. உண்மையாக போகலாமாடி? உண்மையாக நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நீ இந்த தேவையில்லாத கனவுலாம் கண்டு உன் லைஃப் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாத வயன், புரியுதா. இப்படி நீ கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுடி அப்படின்னு மால்ஃபி உங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுறா. ஸோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஆனாலும் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஜங்கு கூட அந்த ரன் பிடிஎஸ் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான். லைவ் வந்தால் நல்லா இருக்கும்ல நேரத்துக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பார்த்தா அப்படியே நோட்டிஃபிகேஷன் வருது, அவன் லைவ் தான் வந்திருக்கான். உங்களுக்கா அப்படியே எந்திரிச்சு குச்சிட்றீங்க. ஸோ எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க, அப்படியே உட்காந்துடுறீங்க. ஜேகே, இப்போ தான் நினச்சேன் தெரியுமா, இப்போ தான் நினச்சேன் நீ லைவ் வந்தால் நல்லாயிருக்குன்னு. அப்போ இது லவ் தானே அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பைத்திய மாதிரி உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ் எல்லாம் போகுது. ஸோ அதே மாதிரி தான் எப்பவும் போல் இப்போ நீங்களும் போயிட்டு ஒரு கான்சர்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே சைனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா ஜேகேவோட கார் உங்களை அப்படியே கிராஷ் பண்ணி அப்படியே ஸ்டாப் ஆகுது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கனவா நனவானே தெரியல. அவன் அப்படியே கார்லேருந்து எழுந்து வெளில வரான். ஏய் ஜங்கு, ஹே வாயன் தானே.
ஆமாம் ஜேகே, என்ன ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஆ, இருக்கு. என்னடி? ஆ, என்னோட எல்லா கான்சர்ட்டுக்கு வரா என்ன? ம் அது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னை பார்க்க கூட மாட்டேன். இப்போ நடி எல்லா கான்சர்ட்டுக்கும் வர? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன? அது ஜேகே, அப்படின்னு நீங்களும் அவனும் இப்போ தான் பேசவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே அவனோட பாடிகார்டு ஜங்குக்கை வாங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜேகே ஒரு நிமிஷம். ஒயன், இது என் கார்டுடி, எப்போ வேணாலும் கால் பண்ணு, ஓகேவா? அப்படின்ட்டு அவனோட கார்டை கொடுத்துட்டு போகிறான். ஜேகே ஒரு நிமிஷம், இந்த டைரி. மீட் பண்ணலாண்டி, கூப்பிடு, ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அங்கேயே நின்றுட்டு அப்படியே கூச்சிட்ருக்கீங்க. ஸோ மால்ஃபிக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. அவளும் அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துடுறா. என்ன நடந்துச்சு தெரியுமாடி இன்னைக்கு? அப்பா, என் கனவாகவே போயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. ஆனால் ஜேகே எனக்கு என் கூட பேசினா தெரியுமா அவனுக்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அப்படியே அந்த விசிட்டிங் கார்டை இப்படி கொடுக்குறீங்க. ஸோ அதை வேற கீழே போட்டுடுறா. மொண்டு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு அப்படியே அந்த நம்பர்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த விசிட்டிங் கார்டையும் அந்த டைரி கூட சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுக்கிறீங்க. மால்ஃபி அப்படியே உங்களை பார்க்குறா. என்னடா இது பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு உங்களை பார்த்தா ஒரு சில நேரம் கோவமாக வரும். எதுக்குடி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ ஏன்னா அவன் ஒரு ஐடல், நீங்கள் ஒரு ஃபேன்கள். எதுவுமே நடக்க போகிறதில்ல, அது உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் நீங்கள் ஓவராக குஷியில் இருப்பீங்க. ஸோ அவள் அதுக்குன்னு சொல்லாமலாம் இருக்க மாட்டா, உங்களுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணுவாள். ஸோ நீங்களும் சம்டைம்ஸ் கேட்பீங்க, சம்டைம்ஸ் பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் போயிட்டு அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு அப்படியே இப்போ உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க ரொம்ப க்யூரியஸோட. ஸோ டயல் பண்ணுறீங்க. என்ன தப்பாக எதுவும் டயல் பண்ணிட்டுமா? ரிங் போகிற சவுண்டே கேட்கலையே அப்படின்ட்டு ஒரு 4-5 டைம்ஸ் கிட்ட டயல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பார்த்தா அந்த நம்பருக்கு ரிங்கே போகலை. என்னாச்சு? ஒருவேளை இந்த நம்பர் அப்போ மட்டும்தான் யூஸில் இருக்குமோ? ஏன் ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனா வந்தான், பேசினான், நம்பர் கொடுத்தான், ஆனால் இப்போ நம்பர் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. என்னவா நீ ஜேகே இவ்வளோ நாள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் பார்த்துட்டியே, பரவாயில்லடி, ஒரு நாள் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த டைரியை கொடுத்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு ஒன்று வச்சுட்டு நம்பரையும் வாங்கிடலாம். விடுவோம் இன்றைக்கி நான் அவனை பார்த்த மாதிரி என்றைக்காவது ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும், விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைபில் அகெயின் அப்படியே அப்ளிகேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு. பார்த்தா ஒரு நெக்ஸ்ட்டு 5 month எந்த ஒரு கான்சர்ட்டும் போகல ஜேகே. ஸோ லைவும் வரல, அவன் ஆக்டிவாக இருக்கானா இல்லையா எதுவுமே தெரியல. ஸோ அந்த டைமில் நீங்களுமே கால் பண்ணியிருப்பீங்க. அப்படி கால் பண்ணல யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னாச்சு, ஏன் எதுவுமே பண்ண மாட்றாங்க, எந்த இதுவுமே விட மாட்றாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பிகிட்ருப்பீங்க. மால்ஃபி அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பா. விடு வயன், ஏன்டி எப்போ பாரு எதுவே நினச்சி லூஸு மாதிரி சுற்றிட்டுருக்க நீ, வா சரக்கடிக்கு போகலாம். இல்லை மால்ஃபி, எனக்கு என்னமோ எதுவுமே சரியாக படலை. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே ஏதோ பெரிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஆர்மிஸ் எல்லாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்ல போகிறான்னு எனக்கு தோணுதுடி. ஒயன், அவன் ஒரு ஐடல் ஒயன், அவனுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட்டான ஒரு லைஃப் இருக்கும். உனக்கு புரியுதா இல்லையா? இல்லை மால்ஃபி, எனக்கு புரியுதா, ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் அக்செப்ட் பண்ணி பழகிடுவேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிடாம எந்திரிச்சு ரொம்ப சோகமாக போயிடுறீங்க. ஐயோ, இந்த பொண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மால்ஃபி அந்த ஃபுட்டெல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கா. என்னவா அது இல்லை மால்ஃபி, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். நீ என்னடி உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க?
உன்னை நம்பி ஒரு தம்பி இருக்கான், உடம்பு சரியில்லாத அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. நீ பாட்டுக்கு கான்செப்ட் போகிற, ஓகே, நீ சம்பாதிக்கிற, ஓகே, எல்லாமே ஓகே. ஒர்க்கும் ஒழுங்காக பண்ண மாட்டுற. ஆனால் ஜேகேனா ரொம்ப சந்தோஷப்படுற, எல்லாமே புரியுது, ஓகே தான், விடு. ஆனால் உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு லீவு போட்டு வீட்டுக்கு போகிற, அந்தளவுக்கு நீ ஒன்றும் ரிச் கிடையாது வயன், புரியுதா அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு அழுகையே வந்துடுது. நீங்கள் அப்படியே டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போயிடுறீங்க. பிகாஸ் அவள் சொல்கிறது தான் உண்மை. ஸோ நீங்களும் போயிட்டு அப்படியே ஒர்க்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. எகெயின் வந்துட்டு ஒரு ஃபேன் மீட் வைக்கிறான் ஜங்குக். ஸோ நீங்கள் ஜேகேவோட ஃபேன் மீட்டுக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப இயர்ஸாக மணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் எடுத்துக்கிறீங்க. மால்ஃபிக்கிட்ட சொல்கிறீங்க, அவங்களுக்கு முறைக்கிறா, இருந்தாலும் அவளும் உங்கள் கூட வரா. ஸோ 2 பேரும் எப்படியோ நல்லா ரெடி ஆகிட்டு ஸோ அந்த ஃபேன் மீட்டும் போகிறீங்க. பார்த்தா ஜேகே எப்பவும் போல் ஹேண்ட்ஸமாக அப்படியே பார்க்குறான், எல்லாருக்கூடையும் பேசுகிறான். ஸோ உங்களையும் பார்க்குறான். உங்களை பார்த்தோன்னே ஹாய் சொல்கிறான். அப்பா இன்னும் மறக்கலை நம்மளை அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்களும் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அவனும் என்னென்னமோ சொல்கிறான். சொல்லலாம் முடிச்சுட்டு ஸோ ஃபைனலி இப்போ சைன் பண்ணுறான். அதில் நீங்கள் ஒரு மிடில் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ மால்ஃபி சைன் வாங்கிட்டு முன்னாடியே போயிடுவா. அவளுக்கு உங்கள் கூட வரணும், இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக இன்வால்வ் ஆகிக்க மாட்டா. நீங்கள் தான் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் நானும் வருது. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ உங்களுக்கா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே ஹே என்னடி கால் பண்ண சொன்னேன், நான் தான் பிஸின்னு பார்த்தேன், நீ அதோட பிஸியாக இருப்ப போல இருக்கு. இல்லை ஜங்குக், நான் அந்த காலில் இருக்க நம்பருக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், ஆனால் எடுக்கவே இல்லை. ஏன்? அதுவாடி ஏதாவது வேலையில் இருந்திருப்பேன். சரி விடுறி அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு, சரி என் ரூம் இருக்கும், நீ அங்கே போய் வெயிட் பண்ணு, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறான். உங்களுக்கா ஒரு மாதிரி ஒரே குஷியாக இருக்குது. ஸோ நீங்களும் போயிட்டு அப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன அதவே காணும். வந்துடுவான் அவன் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ கூடத்துலேயும் உன்னை ஞாபகம் வச்சுருக்கானா, அதுவே பெரிய விஷயம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே உங்களே காம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 hours ஆயிடுச்சு. ஸோ மால்ஃபி கால் பண்ணி நீ கிளம்புன்னு சொல்லியிருப்பீங்க. அவன் உங்களை பயங்கரமாக திட்டிட்டு அப்படியே கிளம்பி போயிருப்பா. பிகாஸ் அவளுக்கு ஒர்க் இருக்கும். ஜேகே அப்படின்ட்டு டோர் சவுண்ட் ஓப்பன் ஆனோடனே நீங்களும் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அவனோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க உள்ள. மேம் நீங்கள் யார்? ஜங்குக்கோட கிளாஸ்மேட். அவன் வெயிட் பண்ண சொல்லிட்டு போனார், இன்னும் காணும். அதுவா மேம், சார் கிளம்பிட்டார் மேம். கிளம்பிட்டாரா? ஆனால் வெயிட் பண்ண சொல்லிட்டு போனாரே. இல்லை மேம், டைம் ஆச்சு, அவர் கிளம்பிட்டார், இதோ இப்போ தான் கிளம்ப போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. அவங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே அங்கன தான் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் ஜேகே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் டைரி கையிலே வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஏய் சாரிடி லேட் ஆச்சு, நீ கிளம்ப, இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னா. மன்னிச்சுக்கோடி வயன். பரவாயில்ல ஜேகே, இந்த டைரி மட்டும் வாங்கிக்கோ ஜேகே அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஃபைனலி அந்த டைரியை கொடுக்குறீங்க. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பர்பிள் கலர் ஷீட் போட்டு ஜங்குக்கோட ஃபோட்டோ போட்டிருக்கோம் அதில். ஸோ அவன் அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறான். அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டே மெல்ட் ஆயிடுது. ஸோ நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. சரிடி ஓயன், கிளம்பு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகே அந்த டைரி அவன் பாடி கார்ட்டை கொடுப்பான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அங்கிட்ட ஓரமாக வச்சிடுறாங்க. சார் இது ஜங்குக், தள்ளுமா இங்கே என்ன பண்ணிட்டுருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அப்படியே உங்ககிட்டயே கொடுத்துறாங்க. எகெயின் ஜேகே அப்படியே போகிறான். அவனை சுற்றி ஃபுல்லாக ப்ரெஸ்ஸு. ஐயோ, எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் கொடுத்தேன், இப்போ தான் இந்த பாடி கார்டு என்கிட்ட கொடுக்கணுமா, நான் திரும்ப எப்போ கொடுக்கறது அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே ரொம்ப கோபம். உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை விட டிஎஸ் ஒரு பக்கம். இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் என்னால் இது மட்டும் கொடுக்கவே முடியல.
இதுக்காக நான் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருப்பேன், எல்லாமே போச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் அங்கனே உட்காந்து பயங்கரமாக அழுக்குறீங்க. ஸோ அந்த பிளேஸில் யாருமே இல்லை, இப்போ எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ இப்படியே ஒரு எகெயின் ஒரு 3 months இப்போவும் சங்குக்கிட்டேருந்து எந்த அப்டேட்டும் வரல. நீங்களும் அப்படியே கனவு கண்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க, எகெயின் ஃபேன் மீட் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே இடையில பயங்கரமான ரூமர்ஸ் அவனை பற்றி உங்களுக்கு கோவமாக வரும். நீங்கள் எதையுமே நம்ப மாட்டீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஜேகே அடுத்த தடவை வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் அந்த டைரி அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அன்றைக்கி நடந்த அந்த மூமெண்ட் தான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணி அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ மால்ஃபி அப்படியே அவளும் கிளம்பியிருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே வெளியில் நின்றுட்டு அப்படியே உங்கள் மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே மால்ஃபி உங்கள் ஷோல்டரில் கை போடுவா. ஏ வயன் வாடி சாப்பிட போகலாம் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே நகராமல் நின்றுருக்கீங்க. அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து அது பாட்டு இயர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏய் என்னாச்சு வயன்? இதை ஒரு நிமிஷம் பாரு அப்படின்ட்டு உங்கள் மொபைல் அப்படியே காட்டுறீங்க. ஸோ பார்த்தா ஜங்குக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏய் எவ்வளோ ரூமர்ஸ் பார்த்துருப்ப? இல்லை மால்ஃபி, ஹைபே விட்டுருக்காங்க. ஒரிஜினல் அவனோட அக்கௌண்ட்லேருந்து அவனே விட்டுருக்கான். உண்மையாகவே ஜேகே கல்யாணமா மால்ஃபி? அப்படிலாம் இருக்காது ஓயன், நீ விடு. இல்லை மால்ஃபி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயங்கரமாக உட்காந்து நீங்கள் பாட்டு தேமி அழுதுட்டு இருக்கீங்க. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ மால்ஃபி தான் உங்களை சமாதானப்படுத்தி இப்படி கூட்டிகிட்டு போவா. அது ஒரு டேட் போட்டிருக்கோம், இந்த டேட் வந்துடவே கூடாது. ஏன் இப்படி இருக்கு எனக்கு புரியுது. ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. வயன் ஒன்றும் இல்லடி, அழுவாத விடு. இல்லை மால்ஃபி, உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியாது, நீ விடு, நான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 1 week தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பயங்கரமாக அழுது ஒரு மாதிரி ஆஃபீஸும் போகாமல் வீட்டுக்கும் போகாமல் மால்ஃபி கூடயே தான் சுற்றிட்டுருப்பீங்க. சுற்றிட்டு இருக்க மாட்டீங்க, அவள் வீட்டில் போயிருப்பீங்க. பிகாஸ் உங்கள் வீட்டில் ஒர்க்லாம் போகாட்டி பயங்கரமாக திட்டு விழுகும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஜங்குக்கு அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்டும் வருது. உங்களால் முடியல அன்றைக்கெலாம். ஸோ பயங்கரமாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மால்ஃபி வா மால்ஃபி, போய் பார்த்துட்டு அது வரலாம். ஏ ஒயன், அது விஐபி மேரேஜ்டி, நம்ம நல்லா போக முடியாது. மால்ஃபி எனக்கு பார்க்கணும் மால்ஃபி, எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி தொலை, அழுகாமல் ஒழுங்காக மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே லூஸு மாதிரி ரொம்ப அழுதுட்டு அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்து போட்டு அப்படியே வெளில வரீங்க. உட்காரு அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் உட்காருங்க. வயன் நல்ல ஃபேண்ட்டை போட்டு வர மாட்டியாடி? மால்ஃபி போ மால்ஃபி, ஏன் எப்போ பாரு என்ன கஷ்டப்படுத்துகிற நீ, அதை விட போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் எங்கே போகிறதுன்னு தெரியல அவளுக்கு. ஸோ அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ அதனால் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது மேலே போய் நின்றுருப்பா. ஸோ அப்போ கரெக்டாக ஜங்குக்கும் அந்த சைடு தான் வெட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காரில் வருவாங்க. ஸோ அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்குறீங்க ஜங்குக்கும் அவனோட ஃபியான்சேயும். ஸோ பார்க்குறீங்க, அவன் கரெக்டாக உங்களை பார்க்குறான். வயன் ஜேகே உண்மையாக தானே அப்போ உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஜங்கு என் டைரியாவது வாங்கியிருக்கலாம்ல ஜேகே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்போ அப்படின்ட்டு உங்களால் அந்த மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அவன்
அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி அந்த கார் இந்த சைடு பிரிட்ஜில் போகுது. ஸோ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. மால்ஃப் எப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறா. ஒயன், என்னை பைத்தியமாடி, என்னடி பண்ணிட்டுருக்க, கிளம்பு அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக் ஆகுது, 3 வீக் 4 வீக் ஆகுது. உங்களால் சுத்தமாக அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அந்த 1 மந்த் முடியிறப்ப, முடிஞ்சது முடியட்டும், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்காக. ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல, எனக்கு மட்டும் என்ன அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ஒர்க்கெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மெயிலு ஹைபில் ஒர்க் கிடச்சிருக்குன்னு சொல்லி, உங்களுக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அதை பார்த்து சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே அந்த மால்ஃபிக்கிட்ட மெயிலை காட்டுறீங்க. ஒயன், எனக்கு புரியுதுடி உன் கஷ்டம். ஆனால் நீ இங்கே வேலை பார்க்குறத விட அங்கே வேலை பார்த்தா உனக்கு நிறைய காசு கிடைக்கும். உங்கள் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது கரெக்டாக இருக்கும். உன் தம்பியோட ஸ்டடீஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். நீ உன் முட்டாள்தனமான தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணு. புரியுதா? என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். புரிஞ்சா ஒயன்? புரிஞ்சுட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி அம்மா ஹெல்ப் பண்ணிக்கிறா. ஸோ உங்களுக்கும் புரியுது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஸோ நீங்களும் அவளை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ எகெயின் ஒரு 2 டேஸில் நீங்களும் போய் ஹைப்பில் ஜாயின் ஆகுறீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் எப்போ ஹைப்புக்கு அப்ளிகேஷன் போட்டேன்? ஜேகே நல்லா கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கப்ப இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஓகே ஒயன், கூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சுத்தமாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஒர்க் பண்ண முடியல. இதனால் மால்ஃபி சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. பார்த்தா எத்தாப்படி ஜங்குக்கும் அவனோட ஃபியான்ஸையும் வராங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த மூமெண்ட்டு ஒன்றுமே பண்ணவே முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்கிறீங்க. அன்றைக்கி மட்டும் என் டைரியை வாங்கி என் கூட ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அந்த இடத்துல கண்டிப்பாக நான் இருந்திருப்பேன். ஜேகே, விடு அப்படின்ட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அப்படியே டம்ப் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு அப்போ சிரிப்பு கூட வரல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லை ஜேகே. இப்போவே ஒன்று ஹக் பண்ணி அழுகணும் போல இருக்கு. ஏன்டா அன்றைக்கி அந்த டைரியை வாங்கலை, ஏன் வாங்கி படிக்கலை, ஏன் அப்படி கொடுத்துட்டு போனேன்? என் கூட அன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்தா இப்போ அந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருப்பேன் ஜேகே அப்படின்னு கத்திவும் சட்டையை பிடிச்சி அடிக்கணும்னு தோணுது. ஜங்குக்கு கோபம் வருது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கு எதுக்குமே நீ ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுல்ல. அதை நினச்சா நான் தான் ஜேகே ஃபூல், நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு நீங்களும் அப்படியே 1008 தாட்ஸில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒயன், உன்னதாண்டி நல்லா இருக்கியான்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் ஜேகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. பார்த்தேன் அன்னைக்கு பிரிட்ஜு மேலே நின்றுருந்தா. அது நீங்கள்லாம் விஐபி, என்னெல்லாம் மறந்துருப்பீங்களா? அதான் உன் மேரேஜை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் சாரிடி, எனக்கு சத்தியமாக மறந்துட்டேன். தெரியும் ஜேகே, இதுக்கெல்லாம் இதுக்கு நீ சாரி கேட்குற அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு ஜேகே கூட ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே டேஸும் இயர்ஸும் அப்படியே டைமும் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. பார்த்தா இப்போ உங்களுக்கு ஒரு 35 years. ஸோ இன்னும் நீங்கள் ஹைபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளவோ மாறி போச்சு.
அப்படின்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஜேகே அப்படியே உட்காந்துட்ருக்கான். இன்னும் இவன் மட்டும் ஹேண்ட்ஸமாகவே இருக்கான் பாரு அப்படின்ட்டு அப்படியே அவன் பக்கத்தில் பார்த்தா அவனோட குழந்த அதுவும் அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கு. ஸோ பசங்கள்லாம் ரொம்ப பெரிய பசங்களாக இருப்பாங்க ஜங்குக்கு. அவனை மாதிரியே இருக்காங்க எல்லோரும். அழகான ஒரு ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அதை ஃபோட்டோ கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ அந்த டேவும் உங்களுக்கு அப்படியே பாஸ் ஆகுது. ஈவினிங் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, பார்த்தாங்க மால்வி உட்காந்துட்ருக்கா. ஒயன் இப்போல்லாம் உன்னை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருதுடி. ஏன்டி இப்படி உன் லைஃபவே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? மால்வி சரகடிக்கு தானே வந்திருக்கோம், ஏன்டி இப்படி பண்ணுற? மூடை ஸ்பாயில் பண்ணாத. ஏன் ஒயன் இப்படி இருக்க? ஐயோ அந்த கிம்மு ஓயாமல் ஃபோன் பண்ணி நீ ஃப்ரீயான்னு கேட்குறான். நானும் நீ ஃப்ரீ டேட்டுக்கு போடின்னு சொன்னால் போக மாட்டேற. ஏன் ஒயன் இப்படி இருக்க? போகிறேன். எனக்கு இந்த வயசாகிடுச்சு, 35 தானே ஆகுது, போய்க்கிறேன். அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா மால்வி? நீ சொல்லி நான் ஏதாவது பண்ணாமல் இருந்திருக்கேனா? கண்டிப்பாக கிம் கூட நான் டேட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே அவள் உங்களை ஹக் பண்ணிக்கிறா. மால்விக்கு மேரேஜ் ஆகி அவளுக்கும் ஒரு குட்டி பேபி ஒன்று இருக்கும். ஸோ நீங்களும் அவளும் வீக்கெண்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க, அவளும் வந்திருப்பா. பின்ன உன் தம்பி கால் பண்ணானா? பண்ணானே. அவனுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமா. என்கிட்ட கூட்டிகிட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொன்னான். நானும் சரிடா வீக்கெண்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீயும் வரேன்னு சொல்லியிருக்கேன். சரி நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இன்னும் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் உங்களுக்கு பாஸ் ஆகுது. இப்போது நீங்கள் ஒரு 40 கிட்ட அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. ஒரு சன்செட் ஆகிற டைம். அப்படியே பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸே. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அழகாக இருக்குது இல்லை? எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நான் யாரை கேட்டாலும் எனக்கு நான் வயசாகிடுச்சா, எனக்கு இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம்னு கேட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருந்து ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. என் தம்பியும் படுக்க வச்சாச்சு. ஆனால் ஜேகே இன்னும் உன் கூட வேலை பார்த்துட்ருக்கேன்னா உன் வீட்டில் இப்போது ஃபைட் உன்னோட ஒய்ஃப் கூட நீ டிவோர்ஸ் பண்ணிட்ட ஜங்குக். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீயும் எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன்னு எனக்கு புரியுது ஜேகே. ஆனால் என்ன ஜங்குக் பண்ணுறது? நீ அன்றைக்கே ஒரு தடவை என் டைரியை படிச்சிருக்கலாம்னு ஜங்குக். சரி ஓகே, நடந்துருச்சு. இனி நீ உன் பசங்களுக்காக உன்னோட லைஃப்பை லீட் பண்ணி தானே ஜேகே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மேலே ஒரு லீஃப் விழுகுது அப்படியே ஜங்குக்கோட டைரி மேலே. ஸோ அதையும் எடுத்து அப்படியே அந்த டைரி உள்ளே வச்சுக்கிறீங்க. அப்படியே பார்த்தா நீங்கள் ரொம்ப வருஷமாக சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா ரீகால் ஆகுது. நீங்கள் அப்படியே ஸ்கூல் படிக்கிறப்ப ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஸோ அது அவன் ஃபஸ்ட் டைம் ஐடல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அவனோட கான்சர்ட் போனது, அப்புறம் அவனோட ஃபஸ்ட்டு ஃபேன் மீட் போனது, அப்புறம் அவன் மேரேஜ் பண்ணிட்டு வரப்போ அந்த பிரிட்ஜில் நின்றுருந்தது. ஸோ எல்லாம் ஒன்று அப்படியே ரீகால் ஆகுது. நீங்கள் எல்லாத்தையுமே ஃபோட்டோ காப்பி எடுத்து அப்படியே அந்த டைரியில் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எனக்கு என்னமோ தெரியல ஜேகே, எப்போவுமே என் ஹார்ட் ஹெவியாக இருக்கும். ஆனால் இப்போ இல்லை ஜேகே அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சன்செட் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஜேகே அப்படியே நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இது மட்டும் கனவாக இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையிலே சொல்கிறேன் ஜங்குக், இதுதான் ஒரு நல்ல கனவாக இருக்கும். இந்த கனவு எனக்கு எப்போவுமே கலையக்கூடாது ஜேகே. நான் எப்போவுமே கண்ணு மூடியாக இருக்கணும். அப்படியே நான் செத்துட்டாலும் எனக்கு பரவாயில்ல ஜங்குக், எனக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த கனவில் எனக்கு வாழணும்னு இருக்குது.
அட்லீஸ்ட் ரியலில் முடியல, கனவுலையாவது அப்படிங்கிறீங்க. ஸோ கரெக்டாக அவன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றான். என்ன வயன் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஜங்குக். நீங்கள் என்ன உங்கள் பசங்களெல்லாம் போய் பார்க்கலையா? இங்கே வந்திருக்கீங்க. என்ன வயன் பண்ணுறது, வயசாகிடுச்சு, யாரும் மதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே நேராக அந்த சன்செட்டை பார்த்துட்ருக்கான். உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டேர்ஸு. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. எப்படியே வந்துட்டு இருந்தான். இவனை போய் யாரும் இப்போ கண்டுக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறான். விட்டு ஜேகே, விடு 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 விடு. சாப்பிட்டீங்களா ஜங்குக்? இனிமேல் தான் வயன் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு அப்படியே ப்ரீத் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது என்ன கையில்? அது ஒன்றும் இல்லை ஜேகே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்பணும். அதை கொடுத்துட்டு போங்க வயன். என்ன அது அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு வாங்கிடுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு அதை திருப்பி வாங்கணும்னு ட்ரை பண்ணல. அவனோட ஃபஸ்ட்டு பேஜ் போட்டிருக்குல்ல, ஸோ அதில் அவனோட ஃபோட்டோ தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜேகே, இது ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நான் உங்ககிட்ட கொடுத்தனே அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் சிரிக்கிறான். அவன் மறந்துட்டான்னு உங்களுக்கு புரியுது. இதை மட்டும் நீங்கள் அன்றைக்கே வாங்கியிருந்தீங்கன்னா, வாங்கியிருந்தா வயன் சொல்லுங்கள். இல்லை, இது மட்டும் நீங்கள் அன்றைக்கே வாங்கியிருந்தீங்கன்னா அப்படின்ட்டு உங்களால் அதுக்கு மேலே சொல்லவும் முடியல. படிச்சுட்டு பத்திரமா வச்சுக்கிட்டாலும் சரி, திருப்பி வந்து என்கிட்ட கொடுத்தாலும் சரி ஜேகே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஜேகேவும் ஒரு பேஜாக திருப்புறான். அவன் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ். அவனால் சுத்தமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. வயன் அப்படின்ட்டு அங்கேருந்து கத்துறான். ஸோ நீங்களும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அவனை திரும்பி பார்க்கல. ஜேகே, அதுக்குள்ளே ஃபுல்லாக படிச்சிட்டியா? என்னை பற்றி நீ ஏதாவது தப்பாக நினச்சிருந்தாலும் பரவாயில்ல ஜங்குக். இந்த டைரியை கொடுக்க எனக்கு 40 வருஷம் ஆயிடுச்சுல்ல. நினச்சா சிரிப்பாக இருக்கு. அப்படின்ட்டு உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ். ஸோ அவன் அப்படியே ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிறான். ஜங்குக்கோட ஐஸ்லேயும் ரொம்ப டியர்ஸ். ஸோ அவனும் சைலண்ட்டாக வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிறான். நீங்களும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த சன்செட்டும் அப்படியே அங்கே மறையுது. ஸோ அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப மைல்டாக அப்படியே காற்றடிக்குது. ஸோ 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. அவனும் ஒரு ரெட் கலர் ஸ்கார்ஃப் போட்டிருப்பான். ஸோ நீங்களும் ஒரு ரெட் கலர் ஸ்கார்ஃப் போட்டிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே அவன் கையை நீட்டுறான். ஜேகே, இதெல்லாம் உண்மையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான நல்லாயிருக்கும் தோணுது. ஆனால் எனக்கு இந்த வயசில் இப்படி ஒரு ஆசையெல்லாம் வரவே கூடாது. இருந்தாலும் என் ஃபஸ்ட்டு லவ் இல்லை. ஸோ அப்படின்ட்டு நீங்களே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை பார்த்து கையை கொடு அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே அவன் கை மேலே உங்கள் கையெடுத்து வைக்கிறீங்க. ஸோ 2 பேரும் எதுவுமே பேசிக்கல, அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட் இங்கே என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. யாரையாவது ஹர்ட் பண்ணினா ஐம் ரியலி சாரி. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, லவ் யூ.